சாப்டர் 26 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ சாப்டர் 27 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ் 68ல் இருக்கோம். ப்ரிஃபிக்ஸஸ். இப்போ இந்த 28th சாப்டர் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி. ஓகேங்களா? இனிஷியல் காம் ஆர் கான். இனிஷியலாக ஒரு காமோ இதோ வந்திருக்கு பாருங்கள், காமோ இல்லை கானோ வந்துச்சுன்னா ஒரு லைட் டாட் ரைட்டன் அட் தி பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக்கோட பிகினிங்கில் வைக்கணும். கம்பைன் ஸ்டோட்டோட பிகினிங்கில். கமெண்ட்ஸ் ஸ்டோக்கோட பிகினிங்கில். அதுவும் ஒரு விதமான வபல் தான். ஸ்ட்ரோக்கு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வைக்கணும். கங்க்ராஜுலேட். ஓகேங்களா? டீக்காக முன்னாடி இருக்க லேட் எல்லாம் வந்து ஹால் பண்ணியிருக்கோம். கங்க்ராஜுலேட். கனெக்ஷன். In a few words, clearer outlines are obtained by writing full stroke. ஓகேங்களா? சில ஸ்ட்ரோக்கில் நமக்கு கிளியராக ஒரு அவுட்லைன் கிடைக்காது. அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கணும். கமோஷன். கமிஷன். முக்கால்வாசி இந்த எம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணி. ஏன்னா அதோட கரெக்டாக அதோட எஜ்ஜில் வைக்க முடியாது. கொஞ்சம் நவுந்தா கூட அதோட ஃபஸ்ட் பிளேஸ் ஆகிடும். அதனால் அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிளியரான அவுட்லைன் கிடைக்கிறதுக்காக. ஒரு மீடியல் காக். ஓகேங்களா? இந்த நாலுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியலாக வந்துச்சுன்னா இன் எ ஃப்ரேஸ் இஸ் இண்டிகேட்டட் பை டிஸ்ஜாயினிங் த ஃபார்ம். டிஸ்ஜாயின் பண்ணி போடணும். பிகமிங்லி. காம். இப்போ எதில் வந்திருக்கு? இது மீடியலாக வந்திருக்கு காமா. அப்போ பி காம டிஸ்ஜாயின் பண்ணி இங்லி. வெல்கமிங்லி. வெல்கமிங். இன்காம்பிடன்ட். ரெகக்னைஸ். ஆறு நைஸ். ஓகேங்களா? டிஸ்ஜாயின் பண்ணி போடணும். ஓகே, காகு கம் வந்துச்சுன்னா டிஸ்ஜாயின் பண்ணி போடணும். ஓகே, கம்லேயும் ஒன்று பார்க்கலாம். சர்க்கம்ஃபெரன்ஸ். அந்த டாட் வைக்க வேணாம், ஏன்னா அதுதான் நம்ம டிஸ்ஜாயின் பண்ணி போடுறோம். சர்க்கம்ஃபெரன்ஸ். This method may be used after a dash logogram when this is written upward but not written downward. upwardக்கு மட்டும் இந்த மெத்தடு. ஆன் தி கமிட்டி. இப்போ நம்ம கை அப்போர்டில் இருக்குது. அப்போனா நம்ம அந்த காம் டாட்டே வைக்க வேணாம். டேரெக்டாக அதோட கரெக்டாக தலையில் ஒரு டீ மட்டும் போட்டோன்னா போதும். ஷுட் கமெண்ட்ஸு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இல்லை, இங்கே போட்டுக்கிறேன். ஷுட்டு கமெண்ட்ஸு கரெக்டாக அதோட எட்ஜில் நம்ம போடணும். இதுவே இப்போ நம்ம கை டவுன்வோர்டில் இருக்குது. ஓகேங்களா? கமெண்ட்ஸ்னு வந்திருக்கு. அப்போ நம்ம காம் டாட்டு வச்சு காட்டியே ஆகணும். கமெண்ட்ஸ் ஆஃப் தி கமிட்டி. இப்போ நம்மளோடது டவுன்வோர்டில் இருக்குது. அப்போனா நம்ம கான் டாட் வச்சு காட்டியே ஆகணும். சப்போஸ் அப்போர்டில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம அதோட சென்டர் பாயிண்டில் காம் காட்டாமல் ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அதுவே டவுன்வோர்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம காம் டாட் வைக்கணும். அக்காம் ரெப்ரசன்ட் கே. ஜாயின்ட் ஆர் டிஸ்ஜாயின்ட். அக்காம். ஓகேங்களா? அக்காமடேஷன். அக்காம்னா ஒரு கே போடணும். ஜாயிண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்ஜாயிண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன். அக்காம்பெனி. இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம், அப்போனா இது ஜாயிண்ட். இது நம்ம கையை எடுத்துகிட்டு போயிருக்கணும், அப்போனா அது டிஸ்ஜாயிண்ட். ஓகே, இன்ட்ரோ. எண்ணெய் டர்ரு வந்துருச்சு. அப்போனா எண்ணெய் டபுள் பண்ணி போட்டோன்னா அது பேர் இன்ட்ரோ. இன்ட்ரடியூஸ். ஸ்பெக்ஷனுக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன். மேக்னி மேக்னை எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்ஜாயிண்ட் எம். ஓகேங்களா? மேக்னனிமிட்டி. மேக்னடைஸ். மேக்னிஃபை. ட்ரான்ஸ் மே பி கான்ட்ராக்டட் பை ஒமிட்டிங் என். ஓகேங்களா? ட்ரான்ஸ்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நடுவில் இருக்க எண்ணை ஒமிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரோக்காக பார்த்தீங்கன்னா புரியும். ட்ரான்ஸ்ஃபர். இந்த இடத்துல எண்ணே இல்லை. ஓகேங்களா? டர்ரு எஸ்ஸு ஃபர்ரு தான் போட்டிருக்கோம். அப்போ இது ஒமிஷன் ஆஃப் ஸ்ட்ரோக். டிரான்ஸ்மிட். இந்த இடத்துல எண்ணே இருக்காது, ஒமிஷன் ஆஃப் என். டிரான்ஸ்கிரிஷன். டிரான்ஸ்கிரஷன்.
இப்போ சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரோக் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போட்டுக்கணும். டிரான்சென்ட் ஃபுல் ஸ்ட்ரோக்கு, டிரான்சிட்டு டர்ரு எண்ணு எஸ்டி எல்லாமே இருக்கும். அப்போனா இது ஃபுல் ஸ்ட்ரோக்கு. இதில் ஒமிஷன் ஆஃப் ஸ்ட்ரோக்கு, நடுவில் இருக்க எண்ணை ஒமிட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த இடத்துல எண்ணு போட்டுட்டு எஃப் போட்டு டவுன்வோர்ட் ஆரோ அப்போர்ட் ஆரோ தான் யூஸ் பண்ண முடியும், ஃபர்ருக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒமிஷன் ஆஃப் என் பண்ணிக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.